ஒரு நாள் யூசுப் மற்றும் மினோலி அவர்களது நண்பர்களுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது சாலையில் ஒருவர் விழுந்து கிடப்பதை கண்டனர். அவரை சுற்றி சிலர் பார்த்து கொண்டிருந்தனர். யூசுப், மினோலி மற்றும் மற்ற நண்பர்களும் அருகில் சென்று பார்த்தனர். மது அருந்துவிட்டு சாலையில் விழுந்ததில் அந்த நபர் படுகாயமடைந்திருந்தார். இந்த சம்பவத்தை அவர்கள் வகுப்பாசிரியரிடம் தெரிவித்தனர். எனவே அன்றைய தினம் மதுவின் தீமையை தடுப்பதுதான் அவர்களுக்கான பாடமாக இருந்தது. வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் டீச்சர். இன்றைக்கு பாடத்துக்கு மேலதிகமா ஏதாவது பேசலாம் என்று நினைக்கிறேன். அது என்னண்டா மதுவின் தீமை பற்றி தான். இன்றைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? ஆமாம் டீச்சர். மது ஒரு ஆபத்தான விஷயம். இதுல எத்தனால் என்ற வேதிப்பொருள் இருக்கு. டீச்சர், அதேன் குடிக்கிறாங்க? மது அருந்துறது தங்களுக்கு மகிழ்ச்சியை தாரதாகவும் தங்களது பிரச்சனைகளை மறந்து விடுறதாகவும் சோர்வை போக்குவதாகவும் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவை அனைத்துமே மக்களால் உருவாக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் தான். டீச்சர், அப்புறமே அவை அவ்வளவு மோசமானது? மகன், மது குடிக்கிறவங்களுக்கு அதன் பக்க விளைவுகள் தெரியாது. உடல் விரைவா பலவீனமடையும், நினைவாற்றல் குறையும். எனவே அவர்களின் ஆயுட்காலமும் படிப்படியாக குறையும். இன்றைய சம்பவம் அதற்கொரு நல்ல உதாரணம். டீச்சர், எங்கள் கிராமத்தில் உள்ள எனது உறவினர் ஒருவரும் புற்றுநோயால் அவதிப்படுகின்றார். அதேதான், மது குடிக்கிறதால புற்றுநோய் போன்ற சில தொற்றா நோய்களாலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. டீச்சர், என் உறவினர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மாமா ஒருத்தர் இருக்கிறார். மாலையில் மது குடிச்சிட்டு வந்து அவருடைய மனைவியை அடிப்பார். ஆம் மகனே, அவற்றை பயன்படுத்தும் போது காசு சிக்கல்களும் அதிகரிக்கும், குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கும். இதுக்கு காரணம் என்னண்டா, மதுவை குடிக்கும் போது மக்கள் படிப்படியா அதுக்கு அடிமையாகி விடுறாங்க. டீச்சர், அப்படி என்றா மது குடிக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் இல்லையா? ஆம் மகனே, அதை யாருமே பயன்படுத்த விடாமல் மதுவின் பாதகமான விளைவுகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். போதைப் பொருளை பயன்படுத்துறதால பயங்கரமான விளைவுகள் ஏற்படுமே தவிர வேறு எந்த நன்மையும் கிடைக்காது. உங்களுக்கு புரிகிறதா? ஆம் டீச்சர், நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டோம்.